ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பனானா கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 6 பனானாஸ் எடுத்திருக்கேன். இப்போ 6 பனானாஸையும் நல்லா தோல் வச்சு மசிக்கத்தான் போகிறோம். லைட்டாக பழம் வந்து லைட்டாக கனிஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக ஒரு க்ரிப் மட்டும் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்பூன் வச்சே மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் தேவைங்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர், கீ ரெண்டுமே ஓகே தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் நான் அதே மாதிரி 1.5 கப்பில் சுகர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் வந்து 1.5 கப்பே எடுத்துக்கிறேன். இப்போ ஒயிட் சுகர் வந்து 1.5 கப்பில் 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நான் வந்து 2 எக் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 3 முட்டை வேணாலும் 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முட்டையே வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து நல்லா நம்ம பனானா கூடயும் மில்க் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை சலிச்சு தான் போடணும். கோதுமை மாவு கூடயே மிக்ஸ் பண்ணி சலிச்சு தான் போடணும். நீங்கள் வந்து கோதுமை மாவு வந்து சலிக்கும் போதே இதையும் போட்டு நல்லா சலிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கோதுமை மாவு வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் எந்த டின்னில் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் ஒன்று ஆயில் தடவி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் வந்து கேக் பேட்டர்லேயே வந்து லைட்டாக சாக்லேட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டைரி மில்க்கும் மில்கி பாரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டின்னில் ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த டாப்பிங்ஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு டாப்பிங்ஸ் போட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து இந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கோங்க. நான் மேலேயும் வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து வடைச்சட்டியில் தான் செய்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். ஃபஸ்ட்டு 5 நிமிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். நான் மேலே ஹாட் சாக்லேட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வடைச்சட்டியில் வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டி சாஃப்டான ஒரு கேக் ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த டின்னிலிருந்து நீங்கள் கேக் எடுத்துகிட்டு பீஸ் போட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.